Hi friends, welcome to Harni Kitchen. இன்னைக்கு ஹர்னி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூ 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவை எடுத்து வச்சிருக்கோம். இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்றதுன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை எடுக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு தாள் இருக்கும். அதையும் எடுத்துறணும். க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது எடுத்த வேஸ்ட். இது வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ 65 செய்கிறதுக்கு இந்த மாதிரி சோள மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கடலை மாவு, முட்டை வெள்ளை இது மட்டும், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அரை கப்பு சோள மாவு சேர்த்துக்கிறோம், 1/4 கப்பு கடலை மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம உடைச்சி வச்சிருக்கிற வெறும் வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை இந்த மிக்ஸ் கூட போட்டுக்கணும். கடலை மாவு சோள மாவுலாம் போட்டுக்கணும். அதுக்குள்ளே மிக்ஸ் போட்டுக்கணும். இதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கணும். நல்லா அமுத்தி இது பண்ணக்கூடாது, லேசாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு வாழைப்பூவை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காயவும் ஒன்றொன்னா இப்படி எடுத்து போடணும். ஒன்றா போட்டதை இப்படி மெதுவாக திருப்பி விடணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வந்ததும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பூ 65. வாழைப்பூ வடை செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, மொறு மொறுன்னு. பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.